அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். சீமான் மேல இருக்கக்கூடிய பயம் தான் பாத்தீங்கன்னா அவங்களை இந்த மாதிரி எல்லாம் செய்ய வைக்குது அப்படின்னு சவுக்கு சங்கர் ஒரு சில முக்கிய விஷயங்களை பகிர்ந்திருக்காரு. இது குறித்து அந்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். பேச்சுவார்த்தையே இல்லைன்னா கூட எப்போதுமே பார்த்தீங்கன்னா சீமான் அண்ணன் மேலே நான் ஒரு மிகப்பெரிய மரியாதையை வச்சிருப்பேன் அப்படின்னும், ஏன்னா எனக்கு உதவுறதுக்கு யாருமே இல்லாத ஒரு தருணத்தில் அனைவரும் யோசித்த ஒரு வேலையில் எந்த ஒரு விஷயத்தையுமே எதிர்பார்க்காம எனக்காக களத்தில் இறங்கினார் அண்ணன் சீமான். அதனாலேயே அவர் மேலே மிகப்பெரிய மரியாதை வச்சிருப்பேன். காலப்போக்கில் அவருக்கும் எனக்கு ஒரு சில மோதல்கள் ஏற்பட்டிருந்தாலும் அவருக்கு உண்டான மரியாதையை ஒரு இடத்துல கூட நான் விட்டு கொடுத்ததே கிடையாது அப்படின்னு சவுக்கு சங்கர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாட்களுக்கு பிறகு சீமானை குறித்து தற்போது பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தற்போது இந்த வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் சீமான் ஆஜராகிய போது காவலர்கள் எதனால இவ்வளவு ஒரு கெடுபிடியை உண்டாக்குனாங்க அப்படின்னு அனைவருமே பாத்தீங்கன்னா கேள்வி எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு கேள்வியை தான் நெறியாளரும் சவுக்கு சங்கர் இடத்துல கேட்டிருந்தாரு. சவுக்கு சங்கர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, இதற்கு முழுக்க முழுக்க பயம் மட்டும் தான் காரணம் அப்படின்னும், என்னடா இந்த மனுஷன் திடீரென அதிகமாக வளர்ந்துட்டு இருக்கானே, இது எப்படி தடுத்து நிறுத்துறது அப்படின்னு கொஞ்ச நாட்களாகவே திமுக கட்சி கதி கலங்கியிருக்காங்க அப்படின்றது இதுல இருந்தே தெரிய வருது அப்படின்னும், ஏன்னா காவலர்கள் பேசுற எல்லா விஷயங்களும் என்ன தெரிய வருது அப்படின்னா அவங்களுக்கு மேல் இடத்துல இருந்து அதிகமான பிரஷர் வந்துட்டு இருக்கு அப்படின்றது மட்டும் தெரிய வருது அப்படின்னும், ஏன்னா அவங்க கொடுக்கக்கூடிய முக்கிய பிரஷரே என்ன அப்படின்னா, இன்னும் ஏன் சீமானை கைது பண்ணாம விட்டு வச்சிருக்கீங்க, ஏதாவது ஒரு வழக்கை போட்டு உள்ள தள்ள வேண்டியது தானே அப்படின்னு காவலர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அழுத்தத்தை தற்போது ஆளுங்கட்சியான திமுக கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்றத பொதுவெளியிலேயே சவுக்கு சங்கர் ரொம்ப வெளிப்படையாக சொல்லியிருக்காரு. இந்த பயம் அவங்களுக்கு எதனால அதிகரிக்குது அப்படின்னா, உதயநிதி ஸ்டாலினை துணை முதலமைச்சர் ஆக்குனதுல இருந்தே திமுக கட்சி மேல மக்களுக்கு ஒரு பெரிய அதிருப்தி வந்திருக்கு அப்படின்றத வெளிப்படையாக அவங்க நோட்டீஸ் பண்ண ஒரு காரணத்தினால தான் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் அடுத்த முதல்வருக்கான தகுதி உதயநிதி ஸ்டாலினுக்கு மட்டும்தான் இருக்கணுமே தவிர, அந்த ஒரு இடத்துல போட்டி போடுற மாதிரி ஒரு பக்கம் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவரான விஜயோ அல்லது நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானோ ஒரு எதிராளிகளாக வந்துடவே கூடாது அப்படின்ற காரணத்தினால தான் காவலர்களுக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளவு அழுத்தம் வந்துட்டு இருக்கு அப்படின்றதையும் சவுக்கு சங்கர் சொல்லியிருக்காரு. இதுவே சைலேந்திரபாபு இப்ப இருந்திருந்தாரு அப்படின்னா இந்நேரத்துக்கு நிச்சயமாக சீமானை கைது பண்ணியிருப்பாங்க அப்படின்னும், ஏன்னா சைலேந்திரபாபு அளவுக்கு திமுக கட்சிக்கு ஒரு விசுவாசி கிடைக்காத ஒரு காரணத்தினாலதான் சீமான் விஷயத்துல என்ன பண்றது அப்படின்னு திண்டாடிட்டு இருக்காங்க அப்படின்றதே சொல்லியிருக்காரு. இந்த பயமே தான் திமுக கட்சியை ஒரு பெரிய வீழ்ச்சிக்குள்ளாக போகுது அப்படின்றது மட்டும் இல்லாம, இனி வரக்கூடிய காலங்களில் மக்கள் பார்த்தீங்கன்னா சீமானா அல்லது விஜயா அப்படின்னு தான் யோசிப்பாங்களே தவிர திமுக கட்சியை நிச்சயமாக ஒரு முக்கிய இடத்துல வைக்கவே மாட்டாங்க அப்படின்றதே சொல்லியிருக்காரு சவுக்கு சங்கர். மேலும் சவுக்கு சங்கர் சொல்லியிருப்பதை குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.